தமிழ் அனிமினேஷன் நண்பர்களே, ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தான் உங்கள் ஹோஸ்ட். ஒன் பீஸ் எபிசோட் 7 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்காக ஒன் பீஸ் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் ரெடியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் லூஃபி ஒரு கையில் மேயரையும் இன்னொரு கையில் பக்கியோட அந்த ஒரு தனியாக வந்த கையும் பிடிச்சிக்கிட்டு போஸ் கொடுத்துட்ருக்கான். அப்போ லூஃபி பக்கியை பார்த்து சொல்கிறான், உன்னோட ஆஸை கிக் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டேன், இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆக்ரோஷமாக கத்திட்டுருக்கான். அதை பார்த்து பக்கி என்ன பண்ணுறான்னா அவனோட கையை அவன்கிட்ட வர வச்சுக்கிறான். வர வச்சுட்டு லூஃபி அண்ட் டீமை பார்த்து கத்துறான், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதே முதல்ல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டுருக்கான். அந்த டைமில் அங்கேருந்து மேயர் என்ன சொல்கிறான்னா, இது என்னோடய ஃபைட்டு, இதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, சின்ன பசங்களா நீங்கள் போங்க, நானே பக்கியை கொண்டுக்கிறேன் அப்படின்ட்டு கோவமாக கத்த லூஃபி என்ன பண்ணுறான், மேயரை பார்த்து போக்குன்னு ஒன்று தலையிலே வைக்கிறான். அவ்வளோதான், மேயர் மயங்கி விழுந்துடுறாரு. இதை பார்த்து நாமிக்கு ஒன்றுமே புரியல. டேய், அவனை காப்பாற்ற தானே நாம் வந்தோம், நீயே அவனை அடித்து படுக்க வச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நாமி கத்திட்டு இருக்கா. லூஃபி என்ன சொல்கிறான்னா, மேயர் ஒரு வேளை பக்கி அடிக்க போயிருந்தா பக்கி கையில் மேயர் செத்துருவார், மேயரை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சொல்கிறான். ஸோ இப்படி பண்ணதுனால மேயர் ஒரு ஓரமாக இப்போ படுத்துட்டு இருப்பார், எல்லாம் முடிகிற வரைக்கும் மயக்கத்தில் இருப்பார். ஸோ லூஃபி பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மேயரை படுக்க வச்சுட்டு லூஃபி என்ன பண்ணுறான்னா, பக்கிக்கு முன்னாடி நடந்து போய் நின்று பக்கி அப்படி நிமிர்ந்து பார்த்து நல்லா டீப் பிரெத் பண்ணி கத்துறான். என்னான்னு கத்துறான், பிக் நோஸ் அப்படின்னு கத்துறான். அந்த வார்த்தையை கேட்டாலே செம்ம காண்டாகிற பக்கிக்கு வெறியாவது கோவம் தலைக்கேறி பக்கி பால்ஸை கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கி கத்த, பக்கி பைரட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கி பால்ஸோட அந்த பீரங்கி எடுத்துகிட்டு லூஃபி சோலோ நாமி இருக்கிற திசையில் பார்த்து வச்சு பக்கி பால்ஸை ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உடனே நாமி தலை தெறிக்க ஓடுறான். எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ஆல்ரெடி நாமிக்கு தெரியும், அவள் கண்ணால் பார்த்துருக்கா. அதை பார்த்துட்டு நாமி கொடுக்கணும்னு ஓட ஜோரோ லூஃபி இது நல்லதுக்குல, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ லூஃபி என்ன சொல்கிறான்னா, வெயிட் பண்ணு ஜோரோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு லூஃபி கெத்தாக சொல்லிட்டு பக்கி பால்ஸும் தெரிச்சுக்கிட்டு வருது லூஃபியை நோக்கி. லூஃபி டப்புன்னு என்ன பண்ணுறான்னா மொத்த காத்தையும் உள்ளே இழுத்து அவன் உடம்ப பெருசாகிறான். அதாவது லூஃபியோட இது ஒரு புது மூவை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் என்னென்னா கம் கம் பலூன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டே காற்றை உள்ளே இழுக்கிறான். அவன் உடம்பு ரப்பரில், ஸோ அப்படியே ஃபுல்லாக பெரிய பலூன் மாதிரி மாறிடுது. இப்போ பக்கி பால்ஸ் அந்த பலூன் உடம்புல பட்டு நல்லா உள்ளே போயிட்டு அந்த ஃபோர்ஸுக்கு திரும்ப ரிட்டர்ன் பக்கியை நோக்கியே போகுது. இதை பார்த்த நாமிக்கு ஒன்றுமே புரியல. டே, யாரா நீங்களாம் மனுஷங்களாடா, உன்னால் எப்படி இதை பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நாமி லூஃபியை பார்த்து கத்திட்டு இருக்கா. இது சாதாரண மனுஷங்க பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது, உன்னால் எப்படி இதை ஒன்று பண்ண முடிஞ்சுது, நீ ஆல்ரெடி அந்த லயன், பெரிய சைஸ் லயன் மூச்சு கூப்பிட்டு வந்தால அந்த லயன் கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்ததே என்னால் நம்ப முடியல, ஸோ இதெல்லாம் பண்ணுறத பார்த்தா நீங்கள் நார்மல் மனுஷங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டு இருக்கா. நாமி, லூஃபி அண்ட் ஜோரோ 3 பேரும் டெவில் ஃப்ரூட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடிபாடுக்குள்ளேருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. அப்படியே வெளியில் ஒருத்தர் நடந்து வரான். அவனுக்கு முன்னாடி 2 பேர் தொங்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த பக்கி பால்ஸோட எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் க்ரூவில் இருக்கக்கூடிய 2 பேரையும் ஷீல்டாக யூஸ் பண்ணி தப்பிச்சிருக்கான். ஸோ அவனோட க்ரூமெட்டியே அவனை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த அவன் பண்ணியிருக்கான் அப்படின்றது இதுலேருந்து தெரியுது எந்த அளவுக்கு மோசமான கேப்டனாக அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பக்கி அவனோட க்ரூமேட்ஸையே ஷீல்டாக யூஸ் பண்ணி தப்பிச்சானோ அதே மாதிரி இன்னொரு கேரக்டரை காட்டுறாங்க. அவனும் அந்த சிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, லூஃபி இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ண ஒரு பெரிய சிங்கம், அந்த சிங்கத்தை ஷீல்டாக யூஸ் பண்ணி ஒருத்தன் தப்பிச்சிருப்பான். அவன் நேராக எந்திரிச்சு பக்கி கிட்ட கேப்டன் இவங்களெல்லாம் நான் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல பக்கி சொல்லுவான், எனக்கு ஒரு தரமான ஷோவை காட்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்தளவுக்கு பக்கி அவன் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட் வச்சுருக்கான். ஏன் அப்படின்னா அவன் தான் பக்கி பைரட்ஸோட ஆங்கர் மேனாக இருக்கான். ஸோ அவன் தான் கபாஜி. அவன் என்ன பண்ணுறான்னா ஒரே வீல் இருக்கக்கூடிய ஒரு சைக்கிளை யூஸ் பண்ணுறான். ஸோ அந்த சைக்கிள் தான் அவன் ஓட்டிகிட்டே இருக்கான். ஓட்டிக்கிட்டே ஸ்வாட் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறது அவனோட ஸ்டைல். ஸோ அவன் நேராக என்ன பண்ணுறான், லூஃபியை நோக்கி கத்தி எடுத்துகிட்டு சொருவ வரும்போது கரெக்டாக ஜோரோ அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி தடுத்து அவன் முன்னாடி நிற்பான். ஸோ லூஃபி கேட்பான், இல்லை நான் அவன்கிட்ட ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு ஜோரோ, இல்லை இவன் ஸ்வாட்ஸ்மேன், நானும் ஸ்வாட்ஸ்மேன், ஸோ நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த காபாஜி என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஃபயர் பால் ஜுட்ஸு மாதிரி ஒன்று நெருப்பை ஊற்றி விட்டுட்டு ஒரே ஒரு கிக் வைக்கிறாங்க. கரெக்டாக ஜோரோவோட இடுப்பில், அதாவது பக்கி ஒரு கத்தியால் குத்தி ஓட்டையை போட்டிருப்பானே அந்த இடத்துல அடிக்கிறான். டேய், இது ஒரு வீரனுக்கு அழகா, ஒரு நேர்மையான சண்டைனா எதிர்த்து சண்டை போடணும். பட் இந்த மாதிரி அவனுக்கு ஆல்ரெடி அடிப்பட்ட இடத்துல அடிக்கிறானே அப்படின்றது ஒரு மாதிரி நல்லா இல்லை. பட் பைரட்ஸ் கிட்ட நம்ம வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாமியும் அதை தான் சொல்லிட்டு இருப்பான். அவன் டேர்ட்டியாக ஃபைட் பண்ணுறான் அப்படின்ட்டு நாமி சொல்கிறான். ஜோரோ சரியான அடிப்பட்டு வழியில் துடிச்சிட்டு இருப்பான். அப்போ திரும்பவும் என்ன பண்ணுறான் அந்த கபாஜின்றவன் அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி ஒரு
ஃபாக் மாதிரி உருவாக்கிட்டு அந்த ஃபாக்கு நடுவில் வந்து திரும்பவும் இன்னொரு கிக் வைக்கிறான் அதே இடத்துல. ஸோ 2 முறை வந்து அடிபட்டு ஜோரோ சுருண்டு கீழே விழுந்து வழியில் துடிச்சிட்டு இருப்பான். இந்த இடத்துல தான் ஜோரோ வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். என்னோட வீக்னஸை நீ யூஸ் பண்ண போறியா, அப்போ முடிஞ்சா என் வீக்னஸை யூஸ் பண்ணி நீ ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறான். இப்போ அந்த காபாஜின்றவன் கத்தி எடுத்துகிட்டு நேராக வரான். ஜோரோ வந்து டார்ச் பண்ணாமல் அப்படியே நின்று அவன்கிட்ட குத்து வாங்குறான். அவன் கரெக்டாக ஆல்ரெடி அடிப்பட்ட இடத்துல குத்திட்டு அவன் போகிறான். ஆனால் ஜோரோ வந்து அதை பற்றி கவலையே படலை. நீ இதை என் வீக்னஸாக நினச்சா நான் அதுக்காக கவலைப்பட மாட்டேன், அது நான் உனக்கு வீக்னஸாக காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன மென்டாலிட்டி பாருங்கள் இது. எந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு வெறித்தனமான ஒருத்தனாக இருக்கான். அந்த இடத்துல ஜோரோ பேசுகிறான், இந்த மாதிரியான சின்ன சின்ன காயங்கள்லாம் என்னோட தோல்விக்கு காரணமாக இருக்கக்கூடாது, அதை நான் விரும்ப மாட்டேன். என்னோட ஸ்வாட்ஸோட எய்ம் இந்த உலகத்திலே சிறந்த வால் வீரனாக மாறணும் அப்படின்றது. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் வந்து நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தைரியமாக இருந்துச்சு. நீங்கள் ஜோரோ நின்றுட்டுருக்கான். அப்போ காபாஜி என்ன பண்ணுறான், அவனோட அந்த சைக்கிள், அந்த 1 வீல் சைக்கிளை யூஸ் பண்ணி ஒரு வாலில் ஏறி சரியான ஹைட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கத்தியை ஜோரோவை நோக்கி வச்சுட்டு அப்படியே ஃபோர்ஸாக கீழே வரான். அப்போ பக்கி சொல்லுவான், நீ அவனை அட்டாக் பண்ணு, நான் அவனை நகராமல் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வந்து அனுப்பி விடுவான். ஸோ இந்த டைமில் கரெக்டாக லூஃபி உள்ளே வந்து பக்கியோட அந்த கையை மெரிச்சு தடுத்துடுறான். ஜோரோவும் வந்து அவனோட காபாஜியோட அட்டாக்லேருந்து டாஷ் பண்ணிவிட்டு ரெடியாக வரான். இப்போ வந்து வேற மாதிரி ஒரு ஃபைட். என்னன்னா லூஃபி என்ன சொல்கிறான்னா, இது வந்து நம்ம 2 பேருக்குமான ஃபைட்டு, நீ அதில் இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி பக்கி எதிர்த்து நிற்கிறான். ஜோரோ என்ன பண்ணுறான்னா, சண்டை போட்டதெல்லாம் போதும் முடிச்சு விட்றான் பாரு அப்படின்னு சொல்லி அவனோட 3 ஸ்வாட் ஸ்டைலை யூஸ் பண்ணுறான். வாயில் ஒரு கத்தியை வச்சுட்டு 2 கையில் 2 கத்தியை வச்சுட்டு ஒரு போஸ் கொடுக்குறான். அந்த போஸ்லேருந்து ஓனிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் போடுறான். அந்த அட்டாக் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் முடிஞ்சிடுது. என்ன ஆச்சு, எப்படி அந்த அட்டாக் ஒர்க் ஆகுது எதுவுமே நமக்கு காட்டலாம். அவன் இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் ஆகி போனான். இந்த பக்கம் பார்த்தா காபாஜி கீழே விழுந்து கிடறான். நெஞ்சிலலாம் வந்து பயங்கரமான கோடு இருக்குது. ஸோ அது எப்படி நடந்துச்சு அப்படின்றத நமக்கு காட்டலை. பட் அது ஒரு பவர்ஃபுல் அட்டாக்ன்றது மட்டும் நமக்கு புரியுது. ஸோ ஜோரோவால் 3 ஸ்வாடை யூஸ் பண்ணி ஒரே அட்டாக்கில் ஒரு பயங்கரமான ஒரு வில்லனை வந்து காலி பண்ண முடியுது அப்படின்றது நமக்கு புரியுது இந்த இடத்துல. ஜோரோ காபாஜியை போட்டு முடிச்சுட்டு நிற்கலாம் இல்லை, அவனுக்கு விழுந்துடுறான். ஏன்னா சரியான அடிபட்டுருக்கு, ஆல்ரெடி ரத்தப்போக்கு இருக்குது. இதில் அடிப்பட்ட இடத்துல 2 வாட்டி அடி வாங்கி மயங்கி கீழே விழறான். ஸோ இப்போ லூஃபி என்ன பண்ணுறான்னா, நீ தூங்கு ஜோரோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கி பக்கத்தில் திரும்ப. இந்த இடத்துல பக்கிக்கும் லூஃபிக்கும் வந்து ஒரு டெவில் ஃப்ரூட் ஃபைட் நடக்குது. அதாவது பக்கி அவனோட டெவில் ஃப்ரூட்டோட பவர்ஸை யூஸ் பண்ணி தப்பிக்கிறது என்ன, லூஃபி அட்டாக் பண்ணுறது என்ன. லூஃபி அவனோட அந்த கோமு கோமு நோமி பவரை யூஸ் பண்ணி ரப்பரா மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிலாம் அடிக்க ட்ரை பண்ணுறான். ஸோ ஒரு மாதிரி நல்லா அப்படியே போயிட்டே இருந்தது. பக்கி அவனோட கையில் கத்தியோடு அனுப்பி விட்றான் தனியாக. ஸோ அந்த கத்தியை அவன் வந்து தடுக்கிறான். பட் அவன் கைக்குள்ளே இருக்கக்கூடிய விரல் கூட பிரிஞ்சு தனியாக போயிட்டு மூஞ்சி சைடில் ஒரு கோடு போட்டு போயிடுது. அதாவது லூஃபியோட கண்ணுக்கு சைடில் ஸ்க்ராச்சஸ் ஆகிடுது. அதை பார்த்துட்டு பக்கி வந்து சிரிக்கிறான். பட் லூஃபி ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு அடிப்பட்டதுக்காக அவன் அப்செட் ஆகலை. அவன் அப்செட் ஆனதுக்கு காரணம் அந்த ஸ்ட்ரா ஹேட்டில் ஒரு கோடு விழுந்து ஸ்ட்ரா ஹேட் வந்து கட் ஆகிடுச்சு. அதை பார்த்து அவன் செம்ம டென்ஷன் ஆகிறான், செம்ம அப்செட் ஆகிறான். அவனுக்கு கஷ்டமாகுது. அவன் ரொம்ப பொக்கிஷமாக இது அவனோட ட்ரெஷராக அவன் நினச்சிட்டு இருக்கும்போது அதில் டேமேஜ் ஆனதை பார்த்து அவன் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பக்கி இந்த ஸ்ட்ரா ஹேட்டை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வருது, ரெட் ஹேர் ஷாங்கோட ஞாபகம் வருது, அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி பக்கி சொல்லியிருக்கிறான். அப்போ லூஃபிக்கு ஒன்றுமே புரியல. என்னது உனக்கு ஷாங்ஸை தெரியுமா, அவனும் நானும் சின்ன வயசில் ஒரே க்ரூவில் இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவனோட பாஸ்ட்டை பற்றிலாம் பேசுகிறான். பேசிட்டு உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரே ஆள்னா அது ஷாங்ஸ் தான், அவனை நான் கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பக்கி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட லூஃபிக்கு சரியான கோவம் வருது. ஏன்னா ஷாங்ஸ் லூஃபியோட எந்த அளவுக்கு க்ளோஸான ஒருத்தர்னு தெரியும். ஷாங்ஸை பற்றி தப்பாக பேசினா லூஃபி சும்மா இருப்பானா, அவன் என்ன பண்ணுறான்னா செம்ம வெறித்தனமாக அட்டாக் பண்ணுவான். அப்போ பக்கினா அப்போ இது வந்து ஷாங்ஸோட ஹேட் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேட்டை வந்து டேமேஜ் பண்ணுறதுலே குறியாது. அவனோட கையில் இருக்க கத்தியை வச்சு தாறுமாறாக டேமேஜ் பண்ணுறான். அதை பார்த்து லூஃபி அப்படியே ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துட்டு கலங்கி உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு அந்த பாஸ்டில் ஷாங்ஸ் அந்த ஹேட் கொடுத்தது, ஷாங்ஸ் அந்த ஹேட்டோட இருக்கிற மாதிரியான அந்த பழைய நினைவுகள் அப்படியே போட்டுருக்காங்க. இவ்வளோ நேரம் லூஃபி நார்மலாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தான், மேயருக்காக ஃபைட் இப்போ லூஃபி அது அவனோட பர்சனல் ஃபைட்டாக மாறிடுச்சு. ஏன்னா அவனுக்கு பிடிச்ச ஷாங்ஸ் கொடுத்த அந்த ப்ரெஷரை விட மேலான ஸ்ட்ரா ஹேட் ரெண்டுத்துக்குமே ஒரு பிரச்சனைன்னும் போது லூஃபி சும்மா இருப்பான்னு கண்டிப்பாக சும்மா இருப்பான். அதுக்கு எபிசோடில் பக்கி அவன் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலை, நீங்கள் ரொம்ப ஆவலாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க. இந்த எபிசோட் வீடியோ சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா.